என் பொண்டாட்டியோடது. ஏயா இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையான்னு உரசி பார்த்தா தானே தெரியும். யோ எங்கயா கிடைச்சது சொல்லையா. வாத்தியார் வீரையா வாழ்க. வாத்தியாரே இப்பதான் உங்க ஐடியா வேலை செய்யுது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லையா. சொல்றேன். சொன்னா அதிர்ச்சி அடைய மாட்டிய? மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அது வந்து சொல்லணும்னா கொண்டு வந்த இந்த கைக்கு ஒரு ஈச்சு கொடு. இப்ப சொல்லியா. யோசிச்சு தானே சொல்லணும். மூளை கூலாகவனா. அதனால இங்க ஒண்ணு. சொல்லி தொலையா. உண்மையை சொல்லணும் தான் ஆசை. ஆனா உதட்டு காஞ்சி போச்சே. அதனால இங்க ஒண்ணு. யோ என்னையா உன்னோட வம்பா போச்சு. இதுதான் கடைசி. இது ரகசியத்தை திறக்கிற சாவி. அதனால 3க்கு மேல வேண்டவே வேண்டாம். ஐயோ பயாஸ்கோப் கெட்டுது போ. ஏயா வயித்துக்கு போட்ட உனக்கு ஞாபகத்துக்கு வரல, வயசு பொண்ணு மட்டும் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? மங்கம்மா அது வந்துட்டதான் பார்த்தனே. இல்ல அது கழுத்துலயும் காதுலயும் ஒண்ணு இல்ல, அதான். ஓஹோ, ஏன் கழுத்தும் காதும் உன் கண்ணுக்கு தெரியலையோ? அது இந்தாயா இந்த சக்கலத்தி தகராறுலாம் நமக்கு வேணாம். இந்தாடி அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெறும் தலையோட இல்லாம இந்த பூவை வச்சுக்க. யோ எனக்கு குடுக்க நினைச்சதையாவது சீக்கிரமா கொடு. ஆமா ஏயா வாங்குறதெல்லாம் மொத்தமா வாங்கிக்கிட்டு இப்ப விளையாடுறியா? இப்ப சொல்லியா இந்த நகை எங்க கிடைச்சது? அது எங்க சில்லற முதலாளிக்கு திருட்டு நகை வாங்குற வட்டி கடையும் இருக்கு. இவ்வளவுதானா? ஐயோ மங்கா, ஒரு 300 மில்லிய வெட்டு கோழி சோடா உடைக்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட இருந்த பணத்தை நான் வசூல் பண்ணி தரேன். டேய் காலி சோடா, அசலையே பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்கிறேன். அது சரி, ஐயா எப்போ பாக்கி தரதா உத்தேசம்? மங்கா, நான் மொத்தமா ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். உங்ககிட்ட இருந்து வரதட்சணையே வாங்க மாட்டேன். வழக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் கேக்குதா? இவனுங்களை கட்டிக்கிட்டா காசா வரும், காத்துதான் வரும். காத்தா வரும். வாத்தியார் வீரையா, கூமுட்ட பசங்களா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அடுத்தவன் காம்பவுண்டுக்குள்ள அத்துமீறி மேயக்கூடாதுன்னு. உங்களை பிரியாணி போடுறதுக்காக வச்சிருக்கேன். ஒரு பிரியத்தை தானே வளர்க்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, வேலைக்கு ஒருத்தர் அடிச்சு சூப் போட்டுருவேன். சிக்கன் சூப். சார் யாராவது குறுக்க புந்து முட்டை போடுறது? நானா சார், ராஜா ரிப்போர்ட்டர். ஓ நீயா? என்ன விஷயம்? என்ன சார் இது தலைமையில? தலைக்கு மேல என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, தலைக்கு உள்ள என்ன இருக்கோ அதான் முக்கியம். ஏதாவது பேட்டி விஷயமா வந்திருக்கியா? அதுக்கு இல்ல, இது வேற விஷயம். உங்க அட்வைஸ் வேணும். அட்வைஸா? யார மடக்கிறதுக்கு? ஒரு பொண்ணு. பொண்ணையா? ஆமா, ஒரு பொண்ணை லவ் பண்ணும். லவ்வா? தம்பி, லவ்ங்கிறது மடக்கிற விஷயம் இல்ல, அது மயக்கிற விஷயம். உன்னை பார்த்தா தப்பான ஆளா தெரியலையே. அது சரி, கிளி எந்த கூண்டுல இருக்கு? என் கூண்டுலதான். சாரி, என் ரூம்ல தான். ஒரு ரூம்லயா? நீ ஒரு ஆம்பளையா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல இல்லீங்க, அது அடங்குற கிளி இல்ல, அடங்கா பிடாரி. அதான் அடையணும்னு ஆசைப்படுற. சரி சரி, விஷயத்தை விவரமாவது விடு. அதுவா என் மாடிக்கு தேடி வந்த காதல் தான். ஆனா மடிக்குதான் வரமாட்டேங்குது.
படிய வச்சிருவான். ஆனா ஒண்ணு, அவளை நீ கை வைக்க நினைக்கிறதே, நீ அவளை கைப்பிடிக்க தாங்கிறத மறந்துடக்கூடாது. மறந்துட்ட நம்ம கோழி பட்டாளம் மாதிரி உன்னை தொங்க விட்டுருவேன். ஒரு சின்ன வித்தியாசம், உன்னை உரிச்சு மசாலா தடவி ரோஸ்ட் பண்ணிடுவேன். உரிச்சா? நீங்க பெரியவங்க, சொன்னதை செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இதை புரிஞ்சுக்க. பொண்ணும் காசும் ஒரே மாதிரி, ரெண்டுக்கும் ரெண்டு பக்கம். நீ தலை கேட்டீன்னா பூ விடும், பூ கேட்டீன்னா தலை விடும். கேட்கறதே விழணும்னா அவன் அதிர்ஷ்டம். புரியலையே. சரியான வாத்து. காதை கொண்டாயா, ஊதி வைக்கிறேன், ஏற வரைக்கும் ஏறட்டும். சக்சஸ். ரூட்டினா கரெக்டா இருக்கணும். சமத்துல உன் கோட்டாவை போட்டுறா கண்ணு. அப்பதான் டவுட்ல பிரியாணி பண்ணி போடுவேன். என் ராசாத்தி போடுமா, போடு 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 போடு. வெரி குட். நீ என்ன சாதாரண கோழியா, மிலிட்டரி மேன் விட்டு கோழியாச்சே. பட்டை கொடுக்க முடியாட்டியும் இந்த என் முத்தம். சார், வாயா என் ரோஜாவின் ராஜாவே. என்ன கிளி கொஞ்சுதா இல்ல? அது வந்து எனக்கு தெரியாதா? உடனே கொஞ்சிருமா. காதலுக்கு முதல் படி சைகை தான். பரவாயில்ல, ஒண்ணு சொல்ல வேண்டாம், செஞ்சே காட்டு. ஐயோ வேண்டாம் சார். அது வந்து கூச்சப்படாத, தைரியமா செஞ்சு காட்டு. கமான், யூ ஃபுல் டு இட். மன்மத குஞ்சே, டோன்ட் வரி. சும்மா சொல்லக்கூடாது. சூடான காதல் தான். அவ கைதான் அடிச்சிருக்கான், ஆனா அவ மனசு எப்படி துடிச்சிருக்குன்னு தெரியுமா? நிஜமாவா சார்? ஆமா, காதலே ஒரு புதிர் தான். அதுல இன்னொரு புதிரை போட்டு தான் ஜெயிக்கணும். காதை கொண்டா. சச்சா, இது ராசி இல்லாத காது. அந்த காதை கொண்டா. ஆண்டவா, பிரச்சனை 2 காதோட முடிஞ்சா பரவாயில்ல. 3வது காதுக்கு எங்க போவேன்? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தேகம். உங்களுக்கா இல்ல பொதுவாவா? எனக்கு தான். அப்படி என்ன திடீர்னு ஒரு சந்தேகம்? அது வந்து அதுக்கும் மேல ஓஹோ. ஆமா, அதான் எனக்கு வேணும். ம். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரட்டுமா? ம்.